முத்தழகு சீரியல் இப்போ முடிவுக்கு வரப்போற நிலையில ஸ்வேதா கேரக்டர்ல நடிக்கிற நடிகை சம்யுக்தா ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை இப்போ சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில ஈரமான ரோஜாவை சீசன் 1க்கு அப்புறமா ரொம்பவே அதிகமான எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர சீரியல் தான் முத்தழகு. விஜய் டிவில நான் பிரைம் டைம்ல ஒரு சீரியல் அதிகபட்சம் 700ல இருந்து 750 எபிசோட் வரைக்கும் தான் போகும். ஆனா இந்த முத்தழகு சீரியல் தான் 800 எபிசோட தாண்டி இப்ப வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. 1000 எபிசோடுக்கு மேல போய் சாதனை படைக்கும் அப்படின்ற எதிர்பார்த்த நிலையில இந்த சீரியல் இந்த வாரத்தோட முடிவுக்கு வரப்போகுது. இதுக்கான காரணம் அடுத்த வாரம் முதல் பிக் பாஸ் வரப்போறனால இப்போ இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வர போறாங்க. இந்த நிலையில சீரியலை பத்தின சில மறக்க முடியாத விஷயங்களை சீரியல்ல நடிச்ச எல்லாரும் ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில ஸ்வேதா கேரக்டர்ல நடிக்கிற சம்யுக்தா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த சீரியலை ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் நடிச்சிட்டு வரேன். இந்த மாதிரி ஒரு நல்ல கேஸ்ட் அண்ட் கிரூல நடிச்சதை நினைச்சா நான் ரொம்பவே பெருமை எனக்கு இவங்க எல்லாரும் கூட நடிக்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பாவம் கணேசன், சிப்பிக்குள் முத்து சீரியல்ல நடிச்ச மாதிரி எனக்கு ரொம்பவே ஃப்ரீயா இருந்துச்சு. சோபனா, வைஷாலி, லக்ஷ்மி மேம் எல்லாம் எனக்கு இந்த சீரியல்ல உண்மையாவே ஃபேமிலியாவே மாறிட்டாங்க. இந்த சீரியல் ஆரம்பத்துல சக்சஸ்ஃபுல்லாக முக்கியமான காரணம் லக்ஷ்மி மேம் தான். ஸ்டார்டிங்ல இருந்து பேச்சியம்மா ரோல்ல அவங்க நடிச்சதுதான் இந்த சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கிடைக்க வச்சுது. அவங்க இந்த சீரியல்ல சமகெத்தா நடிச்சதை யாராலையும் ஈஸியா மறந்துட முடியாது. இந்த சீரியல் வெற்றிக்கு ஒரு காரணமா இருந்திருக்காங்க. இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு வரது கஷ்டமா தான் இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல சேர்ந்து உட்கார்ந்து நாங்க அரட்டை அடிக்க இனிமே முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும். அதெல்லாம் கடந்துதான் போயாகணும். இவ்வளவு நாளா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஸ்வேதா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.